நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மஷ்ரூம் கட்லெட்டு. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். மஷ்ரூமை நல்லா பொடியாக நறுக்கி கொஞ்சம் வதக்கி வச்சிங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் அதை கொஞ்சம் நைஸாக அரிஞ்சு வச்சிங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, பெப்பரு, சீரகத்தூள். இது வந்து பாலியோவில் உள்ளவங்கிறதுக்காக பாதாமை வந்து பொடி வச்சுருக்கேன். ஒரு 25 நம்பர் அதை எண்ணிக்கையில் அதை பொடி வச்சுருக்கேன். கேரட்டு, புதினா, தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகத்தூள், பெப்பர், கரம் மசாலா, புதினா, கேரட் துருவி வச்சுருக்கிறது. இதில் வந்து அடுத்தது வந்து பாதாம் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ போட்டாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டியதுதான். இது நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை நம்ம வடை மாதிரி ரவுண்டாக தட்ட வேண்டியது தான். கட்லெட்டுக்கு நம்ம நல்லா வடை மாதிரி சதுரம், கொஞ்சம் ரொம்ப திக்னஸ் வேண்டாம், ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக. இந்த ஷேப்பில் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ இதை மாதிரி ரவுண்டாக எல்லாத்தையும் தட்டி நம்ம தோசைக்கல்லில் சாதாரண கட்லெட்னால் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம பாலியோங்கிறதுனால நம்ம எல்லாமே வந்து என்னென்னா எதுவுமே டீப் ஃப்ரை கிடையாது. ஸோ ஷாலோ ஃப்ரை மாதிரி தான். இதை வந்து தவாவில் போட்டு கொஞ்சம் கீ ஊற்றி அப்படியே நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதான். இதை மாதிரி ரவுண்டாக தட்டி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதை மாதிரி நம்ம ரவுண்டாக தட்டி வச்சுக்க வேண்டியதான். இதை நம்ம இப்போ வந்து பேனில் வச்சு பொரிச்சு எடுத்துருவோம். ஓகேவா? தேவையான அளவுக்கு நம்ம கீ போட வேண்டியதான். கீ போட்டு மெல்ட் ஆனோடனே இந்த செஞ்சு வச்சுருக்க கட்லெட்டை மெதுவாக ஸோ ஒரு பக்கம் நல்லா சாஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது அப்படியே பரட்டி விட்ற வேண்டியதான். கொஞ்சம் சவக்க எடுத்து இது பண்ண வேண்டியதான். இதோ கட்லெட் ரெடி உங்களுக்காக. இது மஷ்ரூம் கட்லெட்டு. இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.